பொய்யற்றவன் பொய்மையை விட்டவன் யாரெனும் கேள்விக்கு பதில் வந்தான். ஈரோட்டில் மானத்தை கற்றவன் நீ, காஞ்சியில் ஞானத்தை பெற்றவன் நீ. நிலமதிர நடைபயிலும் படையதனின் தலைவன் புயல் ஒன்று புறப்பட்டதே போர் என்று பறை கொட்டுதே. வைகோவின் வாழ்க்கை பயணத்தில் இருந்து சில துளிகள். கல்லூரி வாழ்க்கை பலருடைய வாழ்க்கையில் பசுமையான இலையாய் பதிந்து போய்விடுகிற வாழ்க்கை. வைகோ மாதிரியே கல்லூரி காலத்தில் அவருடன் பழகியவர்களுக்கும் அந்த காலகட்டத்தை மறக்க முடியவில்லை. 1969 சிறந்த பேச்சாளர் விருதை பெற்ற வைகோவுடன் பழகிய கல்லூரி தோழரான வார்த்தை சித்தர் என்று இப்போது அழைக்கப்படும் வலம்புரி ஜான் இளைஞரான வைகோவுடன் பழகிய நாட்களை நெகிழ்வுடன் திரும்பி பார்க்கிறார். இன்றைக்கு சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னர் பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரியில் அருமை சகோதரர் வைகோ அவர்களும் நானும் மாணவர்களாக இருந்தோம். கல்லூரி மாணவர்களாக. அவர் என்னுடைய வகுப்பில் இல்லை என்றாலும் கூட ஒரே கல்லூரி மாணவர்கள் என்பதால் நாங்கள் இருவரும் மாநிலம் முழுவதிலும் நடைபெறுகின்ற வெவ்வேறு பேச்சு போட்டிகளுக்காக எங்கள் கல்லூரியினுடைய சார்பாக அனுப்பப்படுகிறவர்களாக இருந்தோம். அந்த நாளில் ஒரே பல்கலைக்கழகமாக சென்னை பல்கலைக்கழகம் மாத்திரம் இருந்த காலகட்டத்தில் தெற்கிலிருந்து நாங்கள் 2 பேரும் சென்றால் எந்த போட்டியாக இருந்தாலும் அதை வென்றெடுத்து கல்லூரிக்கு தருவோம். கல்லூரியிலே ஏதோ விளையாட்டுகளிலே பெருமை மிகுந்த வெற்றி கிடைத்தால் விடுமுறை விடுவார்களே, அப்படி பேச்சு போட்டியிலே வெற்றி பெற்றதற்காக புனித சவேரியார் கல்லூரியில் விடுமுறை விட்ட காலத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். பெரும்பாலான நாட்களில் இரவு காலங்களில் நாங்கள் சந்தித்து பேசுவது வழக்கம். அவ்வாறு பேசுகிற போது அவர் அடிக்கடி என்னிடத்திலே சொல்வது, அப்போது நான் பார்த்த சாரதி என்கிற எழுத்தாளர் இருந்தார். அவர் குறிஞ்சி மலர் என்று ஒரு நாவல் எழுதியிருந்தார். அந்த குறிஞ்சி மலரில் வருகின்ற அரவிந்தனை போல என் வாழ்க்கை அமைந்திட வேண்டும் என்று சொல்வார். பிற்காலத்தில் அதே போல குறிஞ்சி மலர் அரவிந்தனை போலவே அவருடைய வாழ்க்கை மலர்ந்தது. ஒரு லட்சியவாதியாக பிறர் சுட்டிக்காட்டி குற்றம் சொல்லுகிற அந்த வளையத்திலிருந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டவராக, இனம் மொழி இவற்றினுடைய பாதுகாப்புக்காக உழைக்கின்றவராக அவர் மலர்ந்தார். இஸ் as soft as rose but as stern as steel என்று சொல்வார்கள். ரோசாவை விட மென்மையானவன், ஆனால் எகை விட உறுதியானவன். அந்த சொற்றொடர் அருமை சகோதரர் வைகோ அவர்களுக்குத்தான் பொருந்தும். இன்றைக்கு வெற்றி வீரராக நடைபயணத்தை மேற்கொண்டு இனமொழி மானம் காக்க வருகின்ற அவரை தமிழகம் வரவேற்கிறது. சட்டக்கல்லூரி படிப்பு முடிந்து விட்டது. இனி யாராவது ஒரு வழக்கறிஞரிடம் ஜூனியராக சேர்ந்தாக வேண்டும். யாரிடம் போய் சேர்வது என்கிற யோசனை வந்ததும் மறுபடியும் சொந்த மாவட்டத்துக்கே போக வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டது. நான் நெல்லையிலே போய் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. 1965 அந்த இந்தியர் போராட்டம் நடந்த அந்த காலகட்டம். அப்பொழுது நான் கோவிலையாரில் பேசிட்டு வர்றேன். அந்த காலகட்டத்தில் அந்த இந்தியர் போராட்டம் தயாராகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருவேங்கடம்ங்கிற ஊரில் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் அப்போ வழக்கறிஞராக இருந்த ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் அங்கே வந்து பேச வர்றாங்க. எங்கள் ஊர் வந்து சைக்கிளில் போனோம். நாங்கள் போன உடனே அங்கே அந்த மேடையில் என்னை பேச சொன்னாங்க. ஒரு 10 நிமிடம் பேசலாம் அப்படின்னு. நான் பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே அவங்க ரத்னவேல் பாண்டியன், நீ கொஞ்சம் பேசு தம்பி அப்படின்னாங்க. நான் நிறைய பேசினேன். பேசி முடிச்சுட்டு நான் போனேன். அவர் என்ன பண்ணார்னா, பேசி அவர் நிகழ்ச்சியை முடிஞ்ச உடனே அந்த தம்பியை கூப்பிடுங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்கன்ட்டு சுபியா தேவர் அவங்க வீட்டில் சாப்பாடு என்னை கூட்டி போய் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு. எந்த ஊர் என்னன்னு கேட்டார். சொன்னேன். அவர் எங்கள் ஊர் வழியாக வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருந்தும் இதில் வந்து சைக்கிளை வேறு யார்ட்டையா கொடுத்து விடுங்க, நானே கொண்டு இறக்கி விட்டுறேன்ட்டு எங்கள் ஊரில் வந்து வீட்டு வாசலில் காரில் இறக்கி விட்டுட்டு போனார். அதுக்கு பிறகு சென்னைக்கெல்லாம் வரும்போது பார்ப்பேன். சட்டக்கல்லூரி சேர்ந்ததுனால முடித்த உடனே என்கிட்டயே வந்துரு அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் ஜூனியராக பண்ணேன். நாங்கள் ஒரு 10 ஜூனியர் இருந்தோம்.
அவர் ஒரு கேஸ் நடத்த போறாரு, நார்வேல கோர்ட்டுக்கு போறாரு, தங்குறாரு 4 நாள் ஒரு லாட்ஜிலையோ சர்க்கியூட் ஹவுஸ்லன்னா, அப்போ டிஎம்கே ஆட்சி இல்லையா, நான் மட்டும்தான் அவர் ரூம்ல தங்கியிருப்பேன். மற்ற 9 பேர் வேற ரூம்ல இருப்பாங்க. எங்க போனாலும் என்னைய கூடயே அழைச்சிட்டு போவார். அப்படியே மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. புயல் ஒன்று புறப்பட்டதே, போர் என்று பறை கொட்டுதே, சிறை இன்று உடைபட்டதே, சிறுத்தைக்கு வழிவிட்டதே. மக்களை அவர்களுடைய தளத்தில் நேரடியாக சந்திப்பதற்கு நடைப்பயணம் மிக சிறந்த வழி. இதை நிரூபித்திருக்கிறது வைகோ தலைமையில் நடக்கும் மறுமலர்ச்சி நடைப்பயணம். சிங்கம்புணரி, திருப்பத்தூர், அறந்தாங்கி, புதுக்கோட்டை என்று பயணித்த வழியெங்கும் ஆர்ப்பரித்த வரவேற்பு. திருத்தலமான பிள்ளையார்பட்டியில் அர்ச்சகராக பயிற்சி பெறும் மாணவர்கள் வரவேற்பு கொடுக்கிறார்கள். மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார். குன்றக்குடியில் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் வரவேற்கிறார், வாழ்த்துகிறார். திருச்சியில் தொண்டர் அணியை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் பெரும் திரளான கூட்டம். திருச்சி நகர மேயர் சாருபாலா தொண்டைமான் அன்புடன் வரவேற்கிறார். திமுகவினர் வரவேற்கிறார்கள். திருச்சியில் நடந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்துரையாற்றுகிறார்கள். காங்கிரஸ் சார்பில் வாழ்த்திய பீட்டர் அல்போன்ஸின் பேச்சில் வைகோவின் பயணம் குறித்து மிகுந்த நெகிழ்ச்சி. வைகோ திராவிட இயக்கத்தின் 2வது அத்தியாயத்தின் முன்னுரையை எழுதிக் கொண்டிருக்கிறார். வெங்கொடுமை சிறையிலே வைகோவின் 18 மாத வாழ்க்கை, 21வது நூற்றாண்டு அரசியல் தலைவர்கள் ஜனநாயகத்திலே படிக்க வேண்டிய பாடம் என்று பாராட்டி பேசினார் பீட்டர் அல்போன்ஸ். திருச்சியில் பலருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் வைகோவின் எழுச்சியான பேச்சு. இவ்வளவு பேரை சமாளித்துக் கொண்டு வைகோ எப்படி இந்த கட்சியை நடத்திக் கொண்டு போகிறார்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லை, ஒரு காலம் இல்லை. எதையும் எதிர்பாராமல் என்னோடு வந்தவர்கள், என்னோடு வந்தால் பட்டம் பதவி கிடைக்கும் என்று ஒரு காலம் நம்பாமல் வந்தவர்கள், என்னோடு வந்தால் துன்பமும் போராட்டமும் வேதனைகளும் சோதனைகளும் தான் சூடும் என்று நான் சொன்னபோது வந்தவர்கள், என்னை தாங்கி பிடித்தவர்கள், எனக்கு ஒரு முகவரியை தேடி கொடுத்தவர்கள், அரசியல் உலகத்தில் என் பெயர் அழிக்கப்படாமல் காப்பாற்றியவர்கள், என் பெயருக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்திக் கொடுத்தவர்கள், என் வாழ்நாள் புறாவிலும் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு, ஒன்றிய நகர செயலாளர்களுக்கு,
கிளைக்கழக செயலாளர்களுக்கு எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த 10 ஆண்டு காலமாக எங்கள் அணிவகுப்பிலே வருகிறார்களே லட்சம் தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கு என் ஜீவியத்தை அவர்களுக்கு காணிக்கையாக கடமைப்பட்டிருக்கின்றேன். வடலூர் வள்ளலார் சொன்னதை போல் ஐக்கியமாக வாழ்வோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சகோதரர்கள் நாங்கள் ஒன்றும் துறவிகள் அல்ல, நாங்கள் புத்தரின் வாரிசுகள் அல்ல. ஆனால் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்துக்கு போராடுவது என்று முடிவெடுத்தால் அதை எட்டுகிற வரை நான் போராடுவேன். எனக்கு தோல்வியே கிடையாது. ஏன், நான் எதையும் தோல்வி என்றே கருதுவதில்லை. போர்க்களத்தில் இருக்கிற வீரருக்கு தோல்வியே கிடையாது. அவன் களத்தில் வாழ் இருக்கிற வரை அவனுக்கு தோல்வி கிடையாது. என் நாவுக்கு பேசுகிற சக்தி இருக்கின்ற வரை, எனக்கு உழைக்கிற சக்தி இருக்கின்ற வரை நான் எதையும் தோல்வி என்று கருத மாட்டேன். நான் போராடி கொண்டே இருப்பேன். என் சகாக்களை நான் வைக்க வேண்டிய இடங்களில் வைத்து அழகு பார்த்து என் வாழ்க்கையில் நான் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்து முடித்தேன் என்பதற்கு நான் பாடுபடுவேன். எனக்கு ஒரு நாற்காலியை நான் தேடவில்லை. எனக்கு ஒரு ஏதாவது ஒரு பதவி வேண்டும் என்ற ஆசையில் இல்லை. இது ஒன்றும் முதற்களவு பேச்சல்ல. கடந்த காலங்களில் நிரூபித்து வந்திருக்கின்றேன். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எதை சொல்லி வருகிறேன்? நான் எதை எதிர்க்கிறேன் கேட்கிறார். எதிர்க்கிறேன். நாங்கள் தீப்பந்தம் ஏந்தி வந்தோம், சுடர் ஏந்தி வந்தோம். யாரை கொளுத்துவதற்கு? அறியாமையை கொளுத்துவதற்காக, மடமையை கொளுத்துவதற்காக, அக்கிரமத்தை கொளுத்துவதற்காக. எதை எதிர்ப்பதற்கு? அநீதி எதிர்ப்பதற்கு. மக்களை சந்திக்கிறேன். எந்த தெற்கு சீமையிலே வேர்க்கம்பும் வெட்டறிவாளும் தூக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி பொருதி வடிந்தார்களோ, வெடிகுண்டு வீசினார்களோ, எண்ணற்ற குடும்பங்களின் ரத்த கடலினாலே பலி விழுந்ததோ, உயிர்கள் கொள்ளையிடப்பட்டதோ, அந்த குடும்பங்கள் இன்னும் அழுகை சத்தம் நிற்கவில்லையோ, அந்த ஊர்களுக்கு போனேன். எந்த ஊர்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அந்த ஊர்களில் ஊரோடு திரண்டு ஆணும் பெண்ணும், வயது முதிர்ந்தவர்களும் வாலிபர்களும், தாய்மார்களும் பச்சிளம் குழந்தைகளும் வரிசை வரிசையாக நின்று என் கைகளை பற்றிக் கொண்டு உடன்படுவாத சகோதரனை போல் பாராட்டினார்களே, அப்பொழுது